எக்ஸாம்பிள் 1.7 எடுத்துக்காட்டு 1.7 அதுவும் ப்ராப்பர்ட்டி தான். அதில் கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. கிவன் அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு பாரு, சிமெட்ரிக்கா ஏஐஸ் நம்ம சொல்லியிருக்கு பாரு. கொஸ்டினை பொறுத்து தான் எல்லாமே ஆன்சர் பண்ணுறோம். கிவன் இஃப் ஏ இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்கு. சிமெட்ரிக் கொடுத்துருக்கு. ஏ இஸ் சிமெட்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். சாரி, ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கான்னு பாரு. ஸ்கியூ சிமெட்ரிக்னா தான் மைனஸில் வரும். சென்டென்ஸ் வந்து ஏ இஸ் சிமெட்ரிக் கொடுத்துருக்கிறது மணி, நான் கீழே வந்து மீனிங் எழுதியிருக்கேன். தட் இஸ் அப்படின்னா அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். நீ யோசிச்சு பாரு. வி நோ தட்னு எடுத்துகிட்டு வரேன், ப்ரூஃப்னு போட்டு எடுத்துகிட்டு வரேன். வி நோ தட் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, உனக்கு தெரியும். உள்ள எழுதியிருக்கேன். இன்வர்ஸுக்கு அதே மாதிரி எழுதலாம். நான் இருக்கான்னு பார்த்துக்க. ரைட்டு, இந்த எழுதிட்டேன். அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் இது ப்ராப்பர்ட்டி. இதில் இந்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு பதிலாக ஏன்னு மாற்றுறேன், அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ இது எப்படி தெரியுது பார்க்குறதுக்கு உனக்கு பாரு. அந்த ஃபஸ்ட்டு ஒன் ரிசல்ட் மாதிரி தெரியுது பாரு. இந்த ரிசல்ட் ஒன்று மாதிரி தெரியுதா? அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்ன வருது? அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் என்னது? சிமெட்ரிக். அவ்வளோதான் மேட்ரு. புரியுதான்னு பார்த்துக்க. அட்ஜாயிண்ட் ஏ இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. ஏன்ற சிமெட்ரிக் சொன்னாலும் எடுத்துட்டேன் மேலே. ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிள் போட்ட இடத்துல இந்த இடத்துல பார்த்துக்கோ. இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னென்னு? ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து அப்போ இந்த இது ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அதுன்னு வருது பாரு. அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு வெறும் அட்ஜாயிண்ட் ஏ. இந்த ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஏன்னு சொல்கிற மாதிரி. அப்போ இது இப்படி வரனால அட்ஜாயிண்ட் ஏ இஸ் என்னது? சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ்னு அர்த்தம். இது ஒரு 2 மார்க் கணக்கு தான். இது 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, பார்த்துக்க, விட்டுறாத.